செல்லங்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா? ஒரு நாயும் ஒரு தோட்டக்காரனை பற்றிய கதை சொல்ல போகிறேன். ஸ்டோரி நம்பர் 19. ஒரு ஊரில் ஒரு பெரிய பூந்தோட்டம் இருந்ததான். அந்த தோட்டத்தில் நிறைய செடிகள்லாம் இருக்கும். அதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு தோட்டக்காரன் இருந்தான். அவன் தினம் அந்த நடுவில் ஒரு கிணறு இருந்தது. தோட்டத்துக்கு நடுவில் அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவான், அந்த கிணத்துலேருந்து தண்ணியெல்லாம் இறைச்சி செடியெல்லாம் பராமரிச்சுட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் அவன் செடி தண்ணி போட்டுன்னு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு நாய் வந்தது. அந்த நாய் அந்த கிணத்து பக்கத்தில் விளையாடிட்டே இருந்ததா, திடீர்னு கால் தவறி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுது. கிணத்துல விழும்போது டொமால்னு சத்தம் கேட்டுதா. அதை பார்த்த உடனே தோட்டக்காரன் என்ன பண்ணான், அந்த கிணத்துல போய் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா நாய் அப்படியே தத்தளிச்சுட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. சரி காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நாய்கிட்ட சொன்னான், நான் உன் கை கொடுக்குறேன், நீ என் கையை பிடிச்சிட்டு மேலே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறான். அந்த நாய் என்ன பண்ணிட்டு அந்த வாயால் அவன் கையை கவிண்டு அப்படி பிடிச்சி அதுக்கு பேலன்ஸ் வரல. அதனால் அழுத்தி கவித்தா உடனே பல்லு அவன் கையில் பட்டு அதில் கையிலேருந்து ரத்தமாக கொட்டித்து. இதை பார்த்த உடனே அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணான், அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன், நீ என் கையை பிடிச்சி அப்படியே கடிச்சிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன், நீ அப்படியே கிணத்துலேயே இருந்து செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது கிணத்துலேயே போட்டு வந்துடுறான். அந்த நாய் பாவம் என்ன பண்ணோம், அதுக்கு ஒன்றுமே தெரியல. சில சமயம் என்ன ஆகுது, அந்த நாய்க்கு 5 அறிவு தானே, அதுக்கு என்ன தெரியும், சரி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கையை கழுவிருந்தது. நம்ம ஆரோக்கியப்படுத்த மக்கள் அது புரிஞ்சுட்டு நடக்கணும் இல்லையா? அதனால் இதுலேருந்து நமக்கு என்ன நீதி தெரியுது, சில சமயம் விலங்குகளையோ நம்ம பறவைகளையோ காப்பாற்ற போகும்போது அதனால் நமக்கு சில சமயம் ஆபத்துகள் வரலாம். ஆனால் நம்ம அவர்களை காப்பாற்றாமல் இருக்கக்கூடாது. இதுதான் இந்த கதையோட நீதி. நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா எனக்கு தம்ஸ் அப் போடுங்க. தேங்க்யூ. கீதா முரளி. பாய்.